நீங்கள் 4 பேர் பேசுனதையும் பொறுமையாக கேட்டீங்க. இதில் 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, அதிமுக பலம் பெற வேண்டும், அப்போ தான் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும், அதற்கான முயற்சிகளை தான் ஓபிஎஸ் எடுக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கதவு சாத்தியாச்சுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். எடப்பாடி அதிமுக 10ஆம் தேதி பொதுக்குழு தேர்தலை நோக்கிய பயணம், கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, தமிழக என்டிஏவின் தலைவர் எடப்பாடி. அப்போ இந்த ஸ்டேட்டஸ் கியோ, இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைக்குள்ளேயே வருவோம், இந்த ஸ்டேட்டஸ் கியோ இன்றைய சந்திப்பு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நிச்சயமா பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சியை தான் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அவருடைய பரப்புரையில அண்மையில கூட செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு பதில் சொல்கிற விதமா அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்தின பொதுக்கூட்டத்துல கூட இதுக்கு ஒரு வார்த்தையா சொல்லியிருந்தார். நீக்கப்பட்டவர்களோடு விலக்கப்பட்டவர்களோடு அவர் தொடர்புல இருந்தாரு, அதனாலதான் அவரை நீக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். அப்ப அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படின்னு தான் இது உணர்த்தது ஒன்று. இன்னொன்று, அது அந்த கட்சிக்கு பலமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலமான, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக பலம் தான். அது அவருக்கு கட்சியினர் நிர்வாகிகள் ஆதரவா இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்சி ஆளுங்கட்சியாகணும்னா ஓட்டுப்பளவு இல்லாம இருக்கணும். நீங்க எனக்கு முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அமமுகவால மட்டுமே 21 தொகுதிகள்ல தோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக. 21 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமான தொகுதிகள்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. டெல்டா பெல்ட்லயே அதனுடைய தாக்கம் கடுமையா இருந்துச்சு. சோ இப்ப இந்த சூழல்ல பாஜக என்ன நினைக்குதுன்னா, சரி ஏற்கனவே செங்கோட்டையன் போன்றவர்கள் நகர்ந்துட்டாங்க, இனி இருக்கிற பன்னீர்செல்வம் போன்றவர்களை ஏதாவது சமரசம் செய்யலாங்கிற நினைப்பு கூட அவர்களுக்கு வரலாம். நீங்க அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி பேசிய நந்தகுமார் சார் கூட குறிப்பிட்டாங்க, பாவம் அது என்ன பாவம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த பாவம் வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவுடைய தோல்விக்கு தான் காரணமா இருந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவமா இருந்திருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் அந்த பாவம் அவருக்கு உரைக்கலையா, இல்ல அது பாவம் இல்ல கடந்து போலாமா? இல்ல, அது பாராளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகிறதுக்கான தேர்தல் இல்ல, இதுதான் சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் தான் வாழ்வா சவா போராட்டம். அந்த கட்சிக்கு அந்த இயக்கத்துக்கு வாழ்வா சவா போராட்டம் இதுதான். அவர்கள் பிரதமர் வேட்பாளரையே காட்டாமல் ஒரு தேர்தலை சந்திச்சாங்க அதிமுக. அதனால அது அவர்களுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் நெருக்கடியாக இல்லாட்டாலும் கூட அவர்களால் அந்த தேர்தல் கடுமையான சிரமத்தை தான் எதிர்கொண்டிருப்பாங்க. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் என்று ஒருவரே இல்ல. இருந்தாலும் அந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் சற்றேறக்குரிய ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டாம பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களும் இல்லாம 21% ஓட்டை எடுத்து காட்டினாங்க. அந்த வகையில அதனாலதான் பாஜக இன்னைக்கு இவர்களை வேல்யூ பண்றாங்க. நீங்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவர் அந்த நேரத்திலே பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, 24 பாராளுமன்ற தேர்தல் ஒரு 3 பேரோ 4 பேரோ நின்றிருந்தால்தான் அவரை சார்ந்தவர்களுடைய பலத்தை அவர் காட்டியிருக்க முடியும். நீங்க பன்னீர்செல்வம் மட்டும்தானே போய் தேர்தலை சந்திக்கிறார். அவர் ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர், கிட்டத்தட்ட முதல்வராக வரைக்கும் இருந்தவருங்கிறதுனால அவருக்கு இயல்பாகவே ஒரு 3 லட்சம் ஓட்டு விழும். அதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில் அடிக்கிறப்ப கணிசமான ஓட்டு விழுது. இதனால ஆச்சரியமே இல்லை. அவர்கள் நிறுத்தக்கூடியவர்கள் ஜெயிச்சாங்கன்னா தான் அவர்களோட அந்த திறனை நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். இது பிரபலத்தன்மைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இருக்கிறவர்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு ஓட்டு விழுது, அவர்களுடைய உள்ளூர்ல அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள் பிரபலத்தன்மைக்கு ஒரு ஓட்டு விழும்போது அது வெற்றியாகுது. சோ அப்ப அந்த இடத்துலதான் பாஜக இந்த முறை என்னன்னா, சரி இவர் விரும்புகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். கிட்டத்தட்ட டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கெடு கொடுத்திருக்கிறார். சில முயற்சிகள் முன்னெடுப்புகள் நடக்கிற பொழுது அது ஒரு தனி கட்சியாகவோ தனி இயக்கமாகவோ இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்கிற இந்த குரல் இருக்குல்ல, ஒருங்கிணை இந்த அதிமுக இன்னும் நேத்து கொடுக்கல, அவர் கடந்த சில வருடங்களாவே கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம அவங்கள ஒண்ணு சேர்ப்போம் அப்படின்னு அமித்ஷா யோசிக்கிறாரு, கூப்பிடுறாருன்னா, தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாரு, கடிதம் எழுதியிருக்காரு ஓபிஎஸ். அது நயனார் நாகேந்திரனுக்கும் அவருக்குமான அந்த வார்த்தை போரையும் நம்ம பார்த்தோம். அப்பெல்லாம் இல்லாத கரிசனம் இன்னைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையை பகைத்து கொண்டு இந்த வேலையை பாஜக இப்போது செய்வார்களான்ற கேள்வி எழுதல. லாஜிக்கலா தான் இருக்கு இந்த கொஸ்டின். அவர் சுவாமிநாதனுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அவர் மட்டும் நின்னால் ராமநாதபுரத்தில் அவர் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டணும். ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தளவாய் சுந்தரத்தால் நிப்பாட்டப்பட்ட பசிரியானு 4வது இடத்துக்கு போனார் நாம் தமிழர் கட்சிக்கு. அப்ப எங்க போச்சு? நல்லா புரிஞ்சுருங்க. இத மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது இடம், அதிமுக போனதை விட 3வது இடம், 4வது இடம். அதனால அவர் தலைவர் நிற்கும் போது அந்த எதிர்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னத்தை இருந்துகிட்டு தாமரைக்கு ஓட்டு போடக்கூடிய கட்டாயம் என்ன போல எத்தனை தொண்டை ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால ஒரு பாலி சோட்டுக்கு ஒரு சோறு. நன்றி. ஒரு நேரம் எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. உங்க நேரத்துல நான் வரேன், நேரத்துல வரேன். சுவாமிநாதன் முடிச்சு நான் வரேன், உங்ககிட்ட வருவேன், நேரம் இருக்கு உங்களுக்கு. கோலப்பட் சார் சொன்னதுக்கு மட்டும் நான் ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு இதுக்குள்ள வந்துடுறேன் சார். நீங்க கேட்டிருக்கேன்,
அதாவது நீங்க இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுக 4வது இடம் நாம் தமிழருக்கும் கீழே போச்சுங்கிறத கோலப்பன் சார் குறிப்பிட்டாங்க. எங்க மண்ணினுடைய மைந்தன், அதனால அவங்களுக்கு ரொம்ப ஆழமா தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே 2014 பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக 3வது இடம் தான், 2வது இடம் தான் வந்துச்சுங்க. சார் 1.25 லட்சம் ஓட்டு, 1.25 லட்சம் ஓட்டு, 1.25 லட்சம் ஓட்டு. சுவாமிநாதன் 1.25 லட்சம் ஓட்டு. அப்ப தனிக்கட்சி நன்றி. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. நன்றி, நன்றி. இப்ப 43,000 ஓட்டு தான். 6 தொகுதிக்கு சேர்த்து 43,000 ஓட்டு. நன்றி, நன்றி. நீங்க தெரிஞ்சிருங்க. அதுக்காக அந்த தேர்தல்ல 2014 பாராளுமன்ற தேர்தல்ல திமுக டெபாசிட் இருந்துச்சு இந்த பாராளுமன்றத்துல. ரைட். இங்க வந்து எப்படின்னா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக அப்படிங்கக்கூடிய தேசிய கட்சிகளுடைய பலமிக்க ஒரு தொகுதியா நம்ம பார்க்கணும். இருக்கும். சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரி. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கேட்டிருந்தீங்க சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்துக் கொண்டு இதை செய்வாங்களா அப்படின்னா, நீங்க ஏன் நீங்க கேட்டதை போல மோடி அவர்கள் பலமுறை வந்திருந்தார், அமித்ஷா அவர்கள் பலமுறை வந்திருந்தார், அப்பெல்லாம் நடக்கிறது இப்ப ஏன் நடக்குதுன்னா, ஒரு திரைப்படம் ஓடுதுன்னா அதுல சுபம்னு போடணும்னா படம் முடியும் போதுதான் போடுவாங்க. அது மாதிரி தேர்தல் இப்பதான் வரப்போகுது. தேர்தலுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கும்போது அது ஒரு கிளைமேக்ஸ் எடுத்தோம். இவருக்கு அவர்களுடைய தேவையும் அவர்களுக்கு இவர்களுடைய தேவையும் உண்மையிலே உணரக்கூடிய வாய்ப்பும் தேர்தல் நெருக்கத்துலதான் வரும். இப்ப அதனால இப்ப தேர்தல் நெருங்குது, இங்க இருக்கு இன்னும் ஒரு வலுவான அணி அமைப்போம், கூட்டணி அமைப்போம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு வரை அதுக்குள்ள சிரமங்கள் ஒரு எண்டு கார்டை நோக்கி பயணிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நிச்சயமா அதை நோக்கிதான் பயணிக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில இடம்பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி அது இடம்பெறாத பட்சத்துல அவர்கள் தனிக்கட்சியாக இருந்து உங்களுக்கு தெரியும் பல லெவல்ல இன்னும் இந்த சட்ட போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு, கட்சிக்கான உரிமை கோரல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த கூட்டணியில் பாஜகவோடு ஓபிஎஸ் இணைந்தால் கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி. இது ஒரு இடியாப்ப சிக்கலால தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்க. இல்ல எதுவாக இருந்தாலும் இங்க வந்து நீங்க ஓபிஎஸ் பின்னாடி நிற்கக்கூடிய தொண்டர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஒருங்கிணையணும் அல்லது அதிமுகவில் அவர் தலைமைத்துவம் வரணும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல உள்ளவங்க தான். யாரும் திமுகவினர் அவர் பின்னாடி நிக்கல. தாவேகா மாதிரியான கட்சியில இருந்து வந்தவங்க ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி நிக்கல. அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே என்னன்னா, அந்த அதிமுகவோட அணியில இந்த கட்சி இருக்குங்கிறது ஒரு ஆறுதலாக இருக்கலாம். அது வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை குறைந்திருக்கும். நீங்களும் அவங்களும் வீரியம் இழந்திருக்காங்க. எப்படி இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு எப்படி கொஞ்சம் வீரியம் குறைவாக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரிவுல வீரியம் எப்படி இழந்திருக்கோ அதே போன்று பன்னீர்செல்வம் இழந்திருக்காங்க. நீங்க 11 தோல்வி அப்படின்னு பழனிசாமி அவர்களை சுட்டி காட்டினாலும் அது உண்மையாவே இருந்தாலும் ஓபிஎஸ் இந்த 11 தேர்தல்களில் என்ன ஜெயிச்சிட்டாரு, அவர் விலகி நின்ற பிறகு நன்றி. நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த கருத்தை உங்களுக்கு. வாட் இஸ் தி ஆப்ஷன் அகெட் ஃபார் ஓபிஎஸ்? ஏன்னா டிடிவி தனி கட்சி வச்சுக்கிட்டாரு, செங்கோட்டையன் அங்க போய் தாவேக்காரையும் சேர்ந்தாச்சு. ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் இன்னமும் பாஜகவை? அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம், இன்னும் 2 மாசம் கழிச்சும் மத்தியில் கூட்டம், அமித்ஷா கூப்பிடுறார், நிர்மலா கூப்பிடுறாங்கன்னு சொல்ல போறாரா? 15க்கு அப்புறமா வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஓபிஎஸ்? ஏன்னா இபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்காரு, நோ பேசினாலே டிஸ்மிஸ் அவரோட அப்படின்ற இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சுருக்கமா இறுதி கருத்தா? பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை தனி கட்சியை ஒன்ற தொடங்கி அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணியா போறதுக்கான முயற்சி மட்டும்தான் இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான வாய்ப்புகள் ஒன்றா இருக்கும். அது ஒருவேளை கைகூடலே தான். அது ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாகத்தான் அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க, அதிமுகக்குள்ள இருக்க மாட்டாங்க. அது அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க உரிமை கோரக்கூடிய விவகாரம் தொடங்கி பல விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடும். ஏன்னா தனி கட்சி ஆகும்போது சோ அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். பாஜக இங்க பேசுற மாதிரி அங்கேயும் பேசலாம். அது இதெல்லாம் எதுவுமே நடக்காத பட்சத்துல செங்கோட்டையன் அவர்களை போன்று இவர்களும் தாவேகா பக்கம் நகர்றது மட்டும்தான் வாய்ப்பா இருக்கும். திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தொடர்ச்சியா பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பன்னீர்செல்வம் அவர்களோட அவர் சமூக பின்னணி பெரிய அளவுல இருந்தாலும் கூட அதை விட விஜய் இப்ப கோலப்பண்ணன் போன்றவர்கள் நிறைய பேர் அங்க அவர் கூட இருக்கிறதுக்கு காரணமே அதிமுகவை மீட்கணும் அப்படின்னு இருந்தவங்க. அவங்க எல்லாரும் திமுக பக்கம் அவர் போனார்னா போக மாட்டாங்க. அதனால பன்னீர்செல்வம் வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், உங்க கருத்தை நான் உருவாக்கிக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமிநாதன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ சுவாமிநாதன் சொல்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, சுயேட்சை அணிந்தாலும் சரி, இல்லை சூழ்நிலைக்காக தனி கட்சி இது பண்ணாலும் சரி, கிளைமுன்றது வேற. ரைட், அது வந்து என்னைக்கு இருந்தாலும் அந்த கிளைம் அவருக்கு கிடைச்சதுன்னா அந்த உரிமை இருக்குது. இதுக்காக அந்த உரிமையை பறி போயிடும்ன்றது நான் நம்ப. அதுதான் தினகரன் விஷயத்துல நம்ம அதுதானே பேசணும். தனி கட்சி ஆரம்பிச்சப்ப இனிமே அவர் உரிமை கோர முடியாதுன்ற அவர் உரிமையை கோரலையே. ரைட், அவர் உரிமையை கோரலையே. நான் வரேன்.